ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது கர்த்தர் வைத்திருக்கிற கடைசி கால எழுப்புதல் திட்டம், அந்த திட்டத்தில் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும், கர்த்தர் அந்த திட்டத்தை குறித்து என்ன பேசி இருக்கிறார் என்கிற கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளோட சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். மாத்திரல்ல, அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார் என்ற அந்த தீர்க்க தரிசன குறிப்புகளையும் ஜெபிக்கிறவர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் அதை வாசித்து ஜெபிப்பதற்கு உதவி செய்தோம். அநேகர் வெகு ஆர்வமாக அந்த தீர்க்க தரிசன பிரதிகள் நகல்களை பெற்று வருகிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீர்க்க தரிசன நகல்கள் அந்தந்த வாரத்தில் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. நீங்கள் முந்தின வாரம், முதல் வாரம் அப்போ பேசினது, இத்தனாம் தேதியில் பேசினது என்று கேட்டால் அதை அலுவலகத்திலிருந்து அவர்களால் உடனடியாக அனுப்பி வைக்க முடியாது. ஏன்னா எந்த வாரத்தில் என்ன தீர்க்க தரிசன நகல் வெளியிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதனால் ஒரு கடிதம் நீங்கள் அனுப்பின உடனே அதற்குண்டான பதில் ஒரே நாளில் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நாள் அல்லது 2 நாளைக்குள்ள அது கண்டிப்பாக அனுப்பி வைக்கப்படும். அது மாத்திரல்ல, நீங்கள் ஒரு முறை எங்களுக்கு மெயில் அனுப்பி தீர்க்க தரிசன நகல்களை வாங்கி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை வந்துட்டாலே போதும். ஒவ்வொரு வாரமும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாசிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு அது அனுப்பி வைக்கப்படும். ஒருவேளை எங்களுக்கு இது தேவைப்படவில்லை என்று சொன்னால் மாத்திரம் கடிதம் அனுப்பினால் போதுமானது. மற்றபடி உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். மறுபடியும் ஒவ்வொரு வாரமும் மெயில் அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இனி வருகிற நாட்களில் இந்த தீர்க்க தரிசன பிரதிகளை நீங்களே டவுன்லோட் செய்து எடுத்துக்கொள்வதற்கான சில வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம். அது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். சரி, இந்த வாரத்தில் எழுப்புதலில் மிக முக்கியமான ஒரு பகுதியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் எந்த தீர்க்க தரிசன நகலும் அனுப்பப்பட போவதில்லை. ஏன்னா இந்த 2 வாரத்தில் அல்லது இந்த 2 நிகழ்ச்சிகளில் முழுவதுமாக நம்ம அறிய வேண்டிய செய்தியை அறிந்து கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் இதை குறித்து என்ன பேசி இருக்கிறார் என்ற தீர்க்க தரிசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்வேன். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அனுப்பப்படும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வாரத்தில் நடத்தப்படுகிற சனி ஞாயிறு நிகழ்ச்சிகளில் தீர்க்க தரிசன பிரதிகளை வைத்து வாசிக்க போகிறது இல்லை. அதுக்கு முன்னால் தேவன் செய்ய போகிற ஒரு பெரிய திட்டத்தை குறித்து விளக்கி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அபிப்பிராயம் சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட 2 நிகழ்ச்சி அல்லது 3 நிகழ்ச்சி வரைக்கும் இதை நான் ரொம்ப ஆழமாக விளக்கி சொல்ல நேரிடும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதுக்கு பிறகுதான் இந்த திட்டங்களை குறித்து கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாரு என்பதை வாசித்து அதற்கு பிறகு உங்களுக்கு அனுப்புவோம். அதனால் இந்த வாரத்தில் யாரும் எங்களுக்கு மெயில் அனுப்பி எங்களுக்கு தீர்க்க தரிசன நகல்கள் அனுப்புங்க இந்த வாரத்தில் பேசுனதுன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வழக்கம் போல் நீங்கள் கடிதம் அனுப்புகிறீர்கள் என்று அர்த்தம். நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசன நகல்களை, தீர்க்க தரிசன பிரதியை வாசிக்க போகிறது இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் முதல் பிரிவு இந்திய தேசத்தில் தோன்றும் எழுப்புதல். அது கர்த்தர் பேசி சொன்ன ஒரு காரியம். கடைசி கால எழுப்புதல், துவக்க எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல்களின் துவக்க எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது. இது கர்த்தர் ரொம்ப அறுதியிட்டு இந்தியர்களிடத்துல மாத்திரம் இல்லை, பல தேசத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசிகளிடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால், இந்தியாவினுடைய தெற்கு பகுதியிலே ஆரம்பிக்கும். அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம், நம்மெல்லாம் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறோம். இந்த தெற்கு பகுதியில் தென்னிந்தியாவிலே ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக இது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் பேசி சொன்ன போது தென்னிந்தியாவிலிருந்து இந்த எழுப்புதல் புறப்படும் என்றார். ஏன்னா இதுக்கு முந்தின காலங்களில் இந்தியா 2 விதமாக பிரிக்கப்பட்டு
வட இந்தியா, தென்னிந்தியா என்று தான் இருந்தது. அதுக்கு பிறகு 1954க்கு பிறகுதான் மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்தார்கள். அப்ப கர்த்தர் தென்னிந்தியா முழுசுல இருந்து ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார். அது இங்கேதான் ஆரம்பிக்கும். இந்த எழுப்புதல் உலகம் முழுவதிலும் வரப்போகிற எழுப்புதலுக்கு முன்னடையாளமான எழுப்புதல் அல்லது ஆரம்பமான எழுப்புதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த எழுப்புதல் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டா, உலகம் முழுவதிலும் இந்த எழுப்புதல் கடந்து செல்லும். முதல்ல வந்த எழுப்புதல் தென்னிந்தியாவில் ஆரம்பிச்சு மேல் நோக்கி பற்றி எரிந்து வட இந்தியாவுக்குள்ளெல்லாம் போய் அதே சமயத்துல பல தேசங்கள்லையும் இந்த எழுப்புதல் கொண்டு போகப்படும். அது இரண்டாவது எழுப்புதல். இந்த எழுப்புதல் உலக நாடுகள் முழுவதிலும் கடந்து போகும். அப்ப இதுல குறிப்பா நம்ம பார்க்க போனா, உலக நாடுகள் ஏறத்தாழ எல்லாவற்றிலும் இந்தியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் இந்தியர்களை உலக நாடுகளின் பல நாடுகள்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார். காரணம் இதற்காகத்தான். இங்கே எழுப்புதல் வந்தா இந்த எழுப்புதல் இந்திய வம்சாவளியினர் மூலமாக அவர்கள் விரவி இருக்கிற தேசங்களுக்குள்ள சுலபமாக எடுத்து செல்லப்படும். அப்புறம் அந்த தேசத்தாரால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களே அந்த எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக அமைவார்கள். அந்தந்த நாடுகளுக்குள்ள எழுப்புதல் போவதற்கான வாசல்களாக கர்த்தர் இந்திய வம்சாவளியினரைத்தான் பயன்படுத்த போகிறார். அதன் காரணமாகத்தான் இந்தியர்கள் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறாங்க. வட துருவ பகுதியில கூட இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அவர்களை கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் ஒவ்வொரு தேசங்களிலும் விரவி பரவி இருக்க வைத்திருக்கிறார். குறிப்பாக இலங்கையிலே உண்டான பிரச்சனை காரணமாக இலங்கையில் வாழ்ந்த இலங்கையைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியினர், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ் பேசுகிறவர்கள், அந்த நாட்டில் உண்டான பிரச்சனை நிமித்தம் சிதறி போய் உலகத்தின் பல நாடுகளிலும் இருக்கிறார்கள். இதுவும் தேவனுடைய திட்டத்தில் ஒன்றுதான். அவர்களை கர்த்தர் எழுப்புதல் காலத்தில் பயன்படுத்த போகிறார் என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ அது மாத்திரம் இல்லை, அந்தந்த நாடுகளுக்குள்ளே அந்த எழுப்புதல் எடுத்து செல்லப்படும். அப்புறம் அந்தந்த நாட்டில் உள்ளவர்களால் அது சுவீகரிக்கப்படும். அதுக்கு பிறகு அந்தந்த தேசங்களில் பற்றி எரியும். இது சாத்தானுக்கு தெரிஞ்சுதான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதல் வரப்போகிற காலம் நெருங்கிருச்சுன்னு தெரிஞ்சு இந்தியர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் இருந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி, நெருக்கடிகளை உண்டு பண்ணி, அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு அல்லது தங்கள் தேசத்திலிருந்து விரட்டி விடுவதற்கான சில தீவிர முயற்சிகளிலே சாத்தான் இறங்கி இருக்கிறது தெரிகிறது. சமீபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியர்கள் அவங்க திரளா ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தி, ஒரு ஊர்வலம் நடத்தி இந்திய வம்சாவளியினரை தேசத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும், அவர்களால் எங்களுடைய பல காரியங்கள் பாதிக்கப்படுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. பேரணி என்றால் ஒரு பெரிய பேரணி ஆஸ்திரேலியாவில் அது நடந்து இந்தியர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிறது. இது மாதிரியே பல தேசங்கள்ல இந்தியர்கள் அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அவர்களை வெளியே அனுப்புவதற்கு செய்கிற திட்டம் எல்லாம் இந்த எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகுது. அது வந்தால் இவர்கள் வழியாக அந்த தேசத்துக்குள்ளே வந்துரும்னு சாத்தான் தெரிஞ்சுதான் பல தேசங்கள்ல குடியிருக்கிற வாழ்கிற இந்திய வம்சாவளியினருக்கு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறான். இதுக்கு நீங்க தனியா ஜெபம் பண்ணிக்கிறணும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகம் தழுவின எழுப்புதல் மாத்திரமல்ல. இன்னைக்கு நம்ம விசேஷமா பார்க்க போறது எழுப்புதலின் மூன்றாவது கட்டம். மூணாவது கட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே ஒரு எழுப்புதல் வரும். இது ரொம்ப ஆச்சரியம். இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும். இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு இஸ்ரவேல்ல தான் வாழ்ந்தார், யூதா தேசத்துல இருந்தார், யூதராகவும் இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே யூதர்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வரைக்கும் நிலைமை அப்படித்தான். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய திட்டத்தையும் எழுப்புதலையும் அவர்கள் இன்னும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தினால பலமாக பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதனால யாரு போய் சொன்னாலும், இப்போ இஸ்ரேல்ல இருந்து நிறைய ஊழியங்கள் நடத்தப்படுகிறது. ஆனா இஸ்ரேல்ல இருந்து ஒரு ஒளிபரப்பு செய்யணும், ஒரு ஊழியம் செய்யணும்னு சொன்னா கூட இஸ்ரேலிய அரசாங்கம்
நமக்கு விதிக்கிற முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டா, நீங்கள் சுவிசேஷத்தை இங்கு இருக்கிற யூதர்களுக்கு சொல்லக்கூடாது. ஒரு டெலிகாஸ்ட் பண்ணா கூட இஸ்ரேல்ல இருந்து நீங்கள் ஒளிபரப்பலாம், எந்த நாட்டுக்கும் ஒளிபரப்பலாம். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே உங்களுடைய ஒளிபரப்பை கொடுக்கக்கூடாது. மாத்திரல்ல, எபிரேய மொழியிலையும் அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை அதை வச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து போகலாம், ஆனால் எங்களுக்குள்ளே அது வரக்கூடாதுன்னு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட முடியுமா என்று ஒரு பெரிய கேள்வி நம்முடைய மனதில் உண்டாகிறது. நீங்க ஒரு டிராக்ஸ் வைத்து கொண்டு இஸ்ரேலில் உள்ள எருசலேமில் இருக்கிற வீதிகளில் நின்று டிராக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், சுவிசேஷ டிராக்ஸ். ஆனால் அதை யூதர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதை யாரு கொடுக்கணும்னா, இந்த நாட்டில் பல நாட்டில இருந்து சுற்றி பார்க்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம். யூதர்களுக்கு கொடுத்து பொது வெளியில நின்று இயேசுவை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணினால் உடனே யூத தலைவர்கள் அல்லது யூதர்கள் பல பேர் ஒன்னா சேர்ந்து நம்மை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரசாங்கமும் இதை அனுமதிப்பதில்லை. இப்படி சுவிசேஷத்திற்கு தன் கதவுகளை அடைத்து கொண்டிருக்கிற ஒரு தேசம், இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சுவிசேஷத்துக்கு எதிராக கிரியேட் செய்கிற ஒரு இனம், அது யூதர்கள் தான் அல்லது இஸ்ரவேலர்கள். இவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர சாத்தியம் இருக்கா? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம இன்றைக்கு ஆராய போகிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக, என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா 2016 அல்லது 17 இருக்கலாம், வழக்கம் போல நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் வருஷந்தோறும் எருசலேமுக்கு போய் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இவர்கள் மாத்திரமல்ல, உலக நாடுகளில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற தேவ மனிதர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் அங்கே எருசலேமில் இருந்து எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இது வழக்கமாக செய்வது. சில அந்த எருசலேமின் சமாதானத்திற்கு கூட்டங்களை நடத்தி, எருசலேமை சுற்றி இருக்கிற தேசங்கள் பகை தேசங்களாக இருக்குது, அதனால இந்த தேசத்தில் இருக்கிற சமாதானம் எடுத்து போடப்பட்டு விடக்கூடாது, இந்த சமாதானத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக சபைகளாக கூட அங்கே ஜெபங்கள் நடத்துவது வழக்கம். ஆனாலும் அந்த ஜெபத்தில் யூதர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. அதான் நானே நேராக பார்த்துருக்கிறேன். நம்ம ஒரு இசைக்கருவி விளையத்தை பாட்டுக்கிட்டு போட்டால் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ரசிப்பாங்க, நல்ல இசையை ரொம்ப ரசிப்பாங்க, அவங்களும் கூட டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் பேச ஆரம்பித்தா போயிடுவான் எந்திரிச்சு. அது அவர்களுக்குரியது அல்ல என்பது அவருடைய நம்பிக்கை. அந்த மாதிரி வருஷந்தோறும் ஜெபம் பண்ணுகிற வழக்கத்தின்படியே பல வருஷமாக அந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணுறாங்க போல. 2016 அல்லது 17 என்னுடைய நினைவு சரியாக தெரியல, அந்த முறை அவர்கள் எருசலேமுக்கு போயிருந்த போது அங்கு இருந்த ஒரு பழைய ஒலிவ மரம், இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ஒலிவ மரத்தை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் நின்று இவர்கள் அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. எருசலேமின் சமாதானத்திற்காக, இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த மரத்துக்கு பக்கத்தில் தத்ரூபமாக, அது ஒரு விஷன் அல்ல, தத்ரூபமாக முகமுகமாக இவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அது அவங்களே சொன்ன ஒரு சாட்சி. இயேசு அங்கே நின்று இவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். தேசத்தில் இத்தனை பாவங்களும் இத்தனை விதமான கொடூரங்களும் இருக்கும்போது, அல்லது இஸ்ரவேல் தேசம் இன்னும் ரட்சிக்கவே படாமல் இருக்கும்போது எப்படி சமாதானம் வரும்? அப்போ முதல்ல ஜெபிக்க வேண்டியது எருசலேமின் சமாதானத்துக்காக அல்ல, எருசலேமின் ரட்சிப்புக்காக என்று ஒரு வார்த்தையை தெளிவா பேசினார். இவர்களுக்கு அதுக்கு என்ன செய்யணும் என்பது, கர்த்தர் ஏதோ நம்மை செய்ய சொல்லுகிறார் என்பது விளங்குது, என்ன செய்யணும் என்று கிளியரா அவங்களுக்கு புரியல. அதன் பின்பு அவர்கள் திரும்பி இதுவரைக்கும் நம்ம போய் அந்த தேசத்தின் சமாதானத்துக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஆனா அந்த தேசத்தினுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம இதுவரைக்கும் கவலைப்படல. இஸ்ரவேலர்கள் இப்போ வரைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. இயேசு உலகம் முழுவதும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக எல்லா நாட்டுக்காரர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, இந்த இஸ்ரேல் தேசம் மாத்திரம் இயேசுவை இன்னும் நம்பாமல் இருக்கிறாங்களே, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருக்கிறாங்களே என்ற பாரத்தை தன்னோடு கூட இருக்கிறவரிடத்திலே
பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகணும் என்று ஒரு 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 காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணி என்னையும் அழைத்தார்கள். நீங்கள் வாங்க, கர்த்தர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு என்று. நானும் அவர்களோட கடந்து போனேன். ஏறத்தாழ எங்களோட ஒரு 480 500 பேர் வரைக்கும் எங்களோட கூட ஒரு பெரிய குழுவாக கடந்து வந்தாங்க. அங்கே நாங்கள் போய் எருசலேமில் என்ன ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும் என்பது விளங்கவில்லை. அப்போ நாங்கள் காத்திருந்து அங்கே ஜெபித்த போதுதான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் தேசத்தின் எழுப்புதலை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னார். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு காரியத்தை நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் துவக்க காலத்தில் போன சில சபைகளில், சில முக்கியமான சபைகளில் அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. யூதர்கள் இயேசுவை தள்ளி சிலுவையில் அறைஞ்சதுனால, தங்களுடைய இரட்சகரை அவர்கள் அலட்சியம் பண்ணதுனால, இனி யூதர்கள் யாரும் அல்லது இஸ்ரவேலர்கள் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை ரொம்ப வருஷமாக நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த முறை நாங்கள் இஸ்ரேல் தேசத்தில் ஜெபம் பண்ணின போதுதான் கர்த்தர் எங்களிடத்தில் பிரத்யட்சமாக தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். நிறைய தரிசனங்கள், கர்த்தர் பேசின வார்த்தையின் சத்தங்களை அங்கு வந்து அநேகர் தெளிவாக கவனித்து கேட்டாங்க. அப்போ கேட்டபோது அதில் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வேத பகுதியை காண்பித்து எங்களுக்கு அதை குறித்து விளக்கி சொன்னார். பைபிளில் இந்த பகுதிகளை நான் 100 தடவையாவது வாசிச்சிருப்பேன். ஆனால் ஒரு நாளும் இந்த பொருளிலே எனக்கு அர்த்தம் விளங்கினதில்லை. நீங்களும் கூட வாசிச்சிருப்பீங்க. நம்ம அடிக்கடி அந்த வசனத்தின் வழியாக கடந்து போயிருக்கிறோம். ஆனாலும் அதில் இஸ்ரவேல் தேசத்தின் எழுப்புதலை பற்றின வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பது விளங்காமல் இருந்தது. கர்த்தர் காண்பித்து விளக்கி பேசி வெளிப்படுத்தி சொன்ன வசனம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 25 28 வரைக்கும் இருக்கு. நீங்கள் பைபிள் எடுத்து கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. ரோமர் 11 25 28 வரைக்கும். இதில் என்ன போட்டிருக்குன்னா, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அப்போ இப்போ இவர் சொல்ல போகிறது ஒரு சீக்ரெட். அதை நமக்கு வெளிப்படுத்தி உடைத்து காண்பித்து டீகோட் பண்ணி இப்போ சொல்ல போகிறார். என்ன ரகசியம்? இந்த ரகசியத்தை நீங்கள் கண்டிப்பாக அறியணும்னு நான் இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாகி இருக்கும். புறஜாதிகளுடைய எண்ணிக்கை நிறைவடைகிற வரைக்கும். அது எதுவாக கூட இருக்கலாம். ரட்சிக்கப்பட வேண்டிய புறஜாதிகளுக்கு ஒரு எண்ணிக்கை ஒரு வேளை பரலவும் வச்சிருக்கலாம். அல்லது எருசலேம் மேலே புறஜாதிகள் ஆளுமை செய்த காலம் நிறைவு வருவதற்காக என்று கூட இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலில் அது வரைக்கும் ஒரு பங்கு மக்களுக்கு கடின மனம் உண்டாயிருக்கும். கடின மனம்னா சுவிசேஷத்தை எதிர்ப்பாங்க, சுவிசேஷத்துக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த வார்த்தைக்கு கீழே தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தமோ அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அவர்களுடைய பாவங்களை அவர் நீக்கும்போது இதுவே அவர்களுடனே அவர் செய்யும் உடன்படிக்கையாயிருக்கும். அப்ப கர்த்தர் இந்த கடைசி காலத்துல இஸ்ரவேலர்களோட ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார். பல காலகட்டங்களில் பல உடன்படிக்கைகளை கர்த்தர் அங்கே இஸ்ரவேலர்களோடு செஞ்சிருக்கிறார். இது கடைசி காலத்தின் உடன்படிக்கை என்பது அவர்களுக்கு தரப்போகிற எழுப்புதலாக இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியும்,
திரளான ஜனங்கள் தாங்கள் கட்டப்பட்டிருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தங்களை உண்டாக்கின தேவனிடத்துல திரும்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். நான் உங்களுக்கு அடிக்கடி இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இது நான் கண்டுபிடிச்சதில்லை, கர்த்தர் எங்களிடத்தில் வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தை. ஜனங்கள், கூட்டமான ஜனங்கள் தாங்கள் பிடிபட்டிருக்கும் அல்லது அடிமைப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தங்களை உண்டாக்கின தேவனிடத்திலே திரும்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். இந்த எழுப்புதல், அப்ப இஸ்ரேலுக்குள்ளே இந்த எழுப்புதல் நடக்கணும்னா இஸ்ரவேலர்கள் கூட்டமா தாங்கள் கட்டப்பட்டிருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தன்னை உண்டாக்கின தேவனிடத்துல திரும்பணும். அதற்கு பேர் அந்த ரட்சிப்பு. இங்கே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற 26வது வசனத்தை கவனிச்சு பார்க்கணும். நீங்க இவர்கள் எதுல கட்டப்பட்டிருக்கிறாங்க, அந்த பகுதியை நம்ம வாசிச்ச போது அதிலே சில காரியங்கள் குறிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்களுடைய இன்றைய நிலை, எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு கேட்டா, சுவிசேஷத்தை குறித்த கடின மனம். சுவிசேஷத்துக்கு மாத்திரம் மனசை திறந்து கொடுக்க மாட்டாங்க. அதுல என்னதான் சொல்றாங்க என்பதை கூட கவனிக்க மாட்டாங்க. இயேசுன்னு சொன்னாலே அவ்வளவுதான், எள்ளும் கொள்ளுமா ஆக்கிடுவான். அப்ப இதுல சுவிசேஷத்தை குறித்த ஒரு கடின மனம். வேதம் சொல்லுது பாருங்கள், அவர்களுக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அப்ப இப்போ கடின மனம் அவர்களுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, அவபக்தி இருக்குது. அதான போட்டிருக்கு பாருங்களேன். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து 26வது வசனத்துல அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்கி போடுவார். யாக்கோபுன்னு சொன்னா இஸ்ரவேல்னு அர்த்தம். அந்த இஸ்ரவேலர்கள் நடுவில் இருந்து அவபக்தியை நீக்கி போடுவார். நமக்கு பார்த்தீங்கன்னா யூதர்கள் பக்தி பழமா இருப்பான் எப்பவுமே. ஓய்வு நாளை ஆசரிப்பதா இருந்தாலும் சரி, வீதியில் என்னன்னு கையை உயர்த்தி ஜெபிப்பதா இருந்தாலும் சரி, அழுகின் சோர்ல போய் முட்டி முட்டி அழுகிறதா இருந்தாலும் சரி, தங்கள் மத நம்பிக்கைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதிலே குழந்தை பிராயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் எல்லா யூத குழந்தைகளும் மத கல்வியை கற்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் வேற படிப்புக்கு அவங்க போகணும். அவங்களுக்கு 5 ஆகமங்கள், இன்னும் அவருடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் எல்லா யூதனுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கடமையாக அதை நிறைவேற்றுவாங்க. அப்ப வெளியே பார்த்தா நமக்கு பக்தி, ஆனா வேதம் சொல்லுது அவருடைய பக்தி என்பது அவபக்தி. அது பக்திக்கு எதிரான அவபக்தி. மனுஷ தோற்றத்துல வெளி கண்ணுக்கு தான் பக்தியா தெரியுது, ஆனா அது ஒரு அவபக்தி அப்படின்னு சொல்றார். அவபக்தி அப்படின்னா உண்மையான பக்திக்கு எதிரான கிரியைகள் அடங்கினது. மூணாவது, பாவம். அதிலே போட்டிருக்கு பாருங்க, நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது என்கிறார். அப்ப அவங்க நடுவுல பாவமும் இருக்கிறது. அடுத்து, அவர்கள் பாரம்பரியங்களாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க யூதர்கள். அந்த பாரம்பரியத்தை தாண்டி அவன் யோசிக்கவே மாட்டான். கடவுளே நேரடியா இறங்கி வந்து சொன்னா கூட மோசே சொன்ன பாரம்பரியங்கள், அவர்கள் கடைபிடித்து வருகிற பாரம்பரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாரம்பரியம் அவர்களை ஒரு அடிமைத்தன சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருக்குது. இயேசு அதை பற்றி சொல்லுகிறதை பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு யூதர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். எதனால கர்த்தருடைய வசனத்தை அவமரியாதை பண்றாங்களாம்? பாரம்பரியத்தினால. இந்த பாரம்பரியத்துக்கு உட்பட்டிருந்தா வசனத்தை ஏத்துக்கிறோம். இந்த பாரம்பரியம் சொல்லுவதற்கு மாற்றியோ அல்லது எதிராவோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால, அது எல்லாமே பாருங்க, நீங்க உங்க, அது கடவுளுடையதல்ல. மனுஷ புத்தியினால, மனுஷனுடைய ஞானத்திலிருந்து வந்த காரியங்கள். அவர் சொல்றாரு, தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். மார்க்கு 7:13. அப்ப அதுதான் அந்த நிலைமை தான் இப்போ வரைக்கும் நீடிக்குது.
இயேசுவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல தான் இப்பவும் நீடிக்குது. இதுல இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஒரு வேத வசனம் சொல்லுது. இப்பதான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த வசனத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இஸ்ரேலில் இருக்கிற எல்லாரும், அங்க நிக்கிற ரோட்ல நிக்கிறவர், வர்றவர், போறவர், கடை வச்சிருக்கிறவர், வியாபாரம் பண்றவர், ரோட்ல வந்து தள்ளு வண்டி வச்சிருக்கிறவர், எல்லாரும் ரட்சிக்க, அப்படி அர்த்தம் இல்லை. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால், இஸ்ரவேல்ல வந்து 12 கோத்திரம் இருக்குது. இஸ்ரேல் என்பது சாதாரண ஒரு இனத்தை சார்ந்தது அல்ல. அதை பற்றி விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல 12 இனங்கள் இருக்கின்றன. அந்த 12 இனமுமே கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்தினால அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். அதைத்தான் அவர் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் என்று சொல்லுகிறார். சில வார்த்தைகளை மேலோட்டமா படிச்சுட்டு நம்ம தப்பான அர்த்தம் எடுக்கக்கூடாது. மாம்சமான யாவர் மேலும்னா, மாம்சத்தில் இருக்கிற எல்லார் மேலும், ரோட்ல நிற்கிறேன், வந்தவன் போறோம், எல்லார் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்றுவார் என்பது பொருள் அல்ல. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது யூதர்கள்ல அழைக்கப்பட்ட தேவ ஊழியம் செய்றவங்க மேலதான் இறங்கியது. அவன் ஒன்று யூதனா இருக்கணும், அல்லது இஸ்ரேல் கோத்திரத்தில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவராக இருக்கணும். அவர் கடவுளுக்குன்னு அழைக்கப்பட்டு ஒரு ஊழியத்தை செய்யணும். அவர்களுக்குத்தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. எல்லார் மேலேயும் வராது. யூதனா இருக்கிறேன், ஆனா நான் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவரா இருக்கிறேன், அல்லது வேற ஒரு வேலை செய்கிறவரா இருக்கிறேன், விவசாயியா இருக்கிறேன், அதனால எல்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்களா இருக்கணும், தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியம் செய்யணும், அப்போ ஒரு அபிஷேகம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல தான் யோவேல் சொல்றாரு, இவர்களுக்கு மாத்திரம் என்று வச்சிருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி மாம்சமா இருக்கிற எல்லார் மேலும், எந்த நாட்டு ஆளா இருந்தாலும் சரி, புறஜாதி யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை தேடினால் அவர்களுக்கும் இந்த அபிஷேகம் பொதுவாய் வைக்கப்படுகிறது என்ற கருத்துல தான் மாம்சமான யாவர் மேலும், ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கல்ல, உலகம் முழுசுக்கும் பொது அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லாரும் அல்ல, இஸ்ரேல் கோத்திரங்கள் 12 இருக்கு பாருங்க, இந்த 12க்கும் இந்த எழுப்புதல் சொந்தமானது என்ற பொருள்ல தான் கர்த்தர் அதை பற்றி அப்படி பேசி இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது, இந்த கடைசி கால எழுப்புதலின் ரட்சிப்பு என்பது இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்த எல்லாருக்கும் உரியது என்று வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா கோத்திரங்களுக்குள்ளும் இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டும். இதுதான் இஸ்ரவேலின் எழுப்புதல், இஸ்ரேல் தேசத்தினுடைய எழுப்புதல். இஸ்ரேலின் எல்லா கோத்திரங்களும் ரட்சிப்படையும் என்றால் இதுல ஒரு சிக்கல் இருக்கு. வேதம் சொல்லுது இஸ்ரேலின் எல்லா கோத்திரமும் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ரோமர் 11 வாசி பாருங்க, யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கா, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கா? இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்னு தான் போட்டிருக்கு இல்ல. அப்ப இதுல என்ன ஒரு சிக்கல்னா, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் இல்லை. இஸ்ரேல் தேசத்துல இல்லைன்னா எங்க, வேற எங்கேயாவது இருப்பாங்களே, அதுவும் இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அவர்கள் ஜனங்களுடைய கரைந்து மறைந்து காணாமல் போய்விட்டார்கள். யாரு அப்படின்னா, ஒரு 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க, ஒரு 10 கோத்திரம். இஸ்ரேல் கோத்திரம் என்பது 12 கோத்திரம். அதுல ஒரு 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு சரித்திரத்திலேயே காணாமல் போன இனத்தார், காணாமல் போன இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்றே பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் நடுவிலே சில இனங்களை சேர்ந்த இந்த பென்யமீனர் போன்ற கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் இன்னைக்கு யூதா தேசத்தில் இருக்கிறாங்க. மற்ற கோத்திரத்தார் யாரும் அங்கே இல்லை. அப்ப யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தா, இப்போ இருக்கிற இஸ்ரவேலை நம்ம நினைக்கலாம். இப்ப இருக்கிற இஸ்ரேல் தேசத்துல யூதர்கள் தானே அங்க இருக்காங்க, ஒரு சில இடத்துல இந்த பென்யமீனர்கள் இருக்கிறாங்க, அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லை. காணாமல் போனாங்க பாருங்க, அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்ததுக்கு பேர் தான் இஸ்ரேல். இப்போ இருக்கிற இஸ்ரேல் இருக்கிறவங்க பேரு இஸ்ரவேலர்கள் அல்ல, யூதர்கள். அவங்க பேர் யூதர்கள். அது பென்யமீன் கோத்திரத்தானா இருந்தாலும் அவர்களை யூதர் என்று சொல்லுவாங்க.
அப்ப வேதம், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இப்ப காணாம போயிட்டாங்க, ஆனா வேதம் சொல்லுது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நடக்கும்? அவதான் காணாமலே போயிட்டானே. அவர்கள் தாங்கள் யார் என்று அவர்களுக்கே இப்ப அடையாளம் தெரியாது. மறைந்து கரைந்து காணாமல் போயிட்டாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு எழுப்புதல் வரும்னு சொன்னாரே, அவர் சொன்ன மாதிரி இந்த 12 கோத்திரத்திலும் இந்த எழுப்புதல் வர சாத்தியம் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டா, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இத வசனத்தை சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது நேச்சுரலா எப்படி நடக்கும் நம்ம பார்க்கணும்ல. அப்ப இஸ்ரவேல் தேசத்தின் எழுப்புதல் பற்றி அறியவும், அந்த எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் விரும்பினால், முதலாவது உங்களுக்கு இஸ்ரவேலுடைய பூர்வ வரலாறு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தெரியாதவங்களுக்கு போய் நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? வேதத்துல வாசித்தவர்கள் தான். ஆனா அதை கோர்வையா தொடர்ச்சியா அதெல்லாம் நம்பர் போட்டு இணைத்து வாசித்து நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட வாசித்திருந்தால்தான் இஸ்ரவேலர்களை பற்றி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். இஸ்ரவேலுடைய சரித்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம். அப்ப இஸ்ரவேலருடைய வரலாறு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாகவும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம சுருக்கமாகவும், நாம விளங்கி கொள்ளுகிற வண்ணமாகவும் இஸ்ரவேலுடைய வரலாற்றை உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் துவக்கத்துல இஸ்ரவேல் என்பது ஒரு நாட்டினுடைய பெயர் அல்ல. ஒரு நாட்டுக்கு இஸ்ரவேல் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா ஒரு நாட்டினுடைய பெயர் அல்ல இஸ்ரவேல் என்பது. அது யாக்கோபு என்ற ஒரு மனிதனுடைய பெயர். ஒரு மனிதர். இந்த மனிதர், இந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதர், அவருடைய பூர்வீக பெயர், அவருடைய தகப்பனார் வச்ச பேரு யாக்கோபு என்பது. கர்த்தர் தான் அவருடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அதற்கு தேவனோட மனுஷனோட போராடி ஜெயித்தவன் என்பது அர்த்தம். அவர் தேவனோட போராடி, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டேன்னு போராடினார். கர்த்தர் அவருக்கு சேர்த்து இன்னொரு காரியம் சொன்ன, தேவனோட மாத்திரம் இல்ல, மனுஷனோட நீ போராடுவாய் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரை அவருக்கு கொடுத்தார். அந்த பேருக்கு தக்கபடியே இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டம் நிறைந்ததாக இருந்தது. அவர்கள் மனிதர்களோட போராடினார்கள், சக தேசங்களோட போராடினார்கள். சரி, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள்ல தான் கர்த்தரோட கூட யாக்கோபு போராடி இந்த பெயரை வாங்குகிறார். அவரிடத்திலே தேவனுடைய ஒரு தூதன் வந்து அவருக்கோடு கூட ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ சொல்ல ராத்திரியெல்லாம் போராட்டம் நடக்குது. அப்போ அவர் கேட்கிறார் 27ஆம் வசனத்துல, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப இஸ்ரேல்னா வாரியர், போராடுகிறவன் என்பது அதனுடைய பொருள் என்று விளங்கி கொள்ளலாம். நீங்க இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் மேலிருந்து வாசிங்கன்னா என்ன நடந்தது என்பதை உங்களால தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்கேதான் முதல்ல இஸ்ரவேல் என்ற பெயர் வருகிறது. இந்த இஸ்ரவேல் என்ற பெயர் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அதன் பின்பு அவருக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் நிலைத்து விட்டது. யாக்கோபுன்னு சொல்லுவாங்க, ஆனா பெரும்பாலும் அவர் இஸ்ரவேல் என்றே அழைக்க துவங்கினார்கள். இந்த இஸ்ரவேலுக்கு அல்லது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த காலத்துல ஒரு மனைவி இருக்க மாட்டாங்க, அவர் 2-3 மனைவிகளை வச்சிருப்பாங்க. மொத்தமா சேர்த்து 12 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள். அவர்களுடைய சந்ததியினர் முழுவதும் சேர்த்து இஸ்ரவேலர்கள் என்று அழைச்சாங்க. தன்னுடைய முற்பிதாவாகிய முதல்ல இஸ்ரவேல் பேர் வாங்கி அவர்கிட்ட இருந்து இந்த சந்ததி வந்ததுனால அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற பேர்ல அழைக்கப்பட்டாங்க. ஒரு சர்நேம் மாதிரி வச்சுங்களேன், எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பேர் இருந்தாலும் மொத்தமா அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்கு பேருமே இஸ்ரவேலர்கள் என்று பெயர். இவர்கள் எகிப்தில் அடிமைகளாக 400 வருஷங்கள் இருந்து பிறகு கிமு 1491வது வருஷத்துல அங்கிருந்து வெளியேறினார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. கிறிஸ்துவுக்கு முன்னால 1491வது வருஷத்துல அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க.
இது நம்ம எல்லாம் அறிந்த ஒரு சரித்திரம். பின்பு அந்த வெளியே வந்தாங்க பாருங்க, அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு தேசமாக, ஒரு ஜாதியாக மதிக்கப்பட்டார்கள். அது வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு கூட்டம், ஒரு கும்பல் அப்படிதான் இருந்தது. அவங்க அதிலிருந்து புறப்பட்டாங்கல்ல, அப்பதான் அந்த வனாந்திரத்துல தான் இவர்கள் ஒரு தேசமாகவும் இவர்கள் ஒரு தேசத்தாராகவும் மதிப்பு பெற ஆரம்பிச்சாங்க. யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அவங்க பேர் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் தெரியாத புது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன். ரூபன், முதல் குழந்தை ரூபன். அடுத்தவர் பேரு சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்ற 12 பேர். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பிதாக்கள் என்று அறியப்பட்டாங்க. இப்போ ரூபன் இருக்கிறார்னா அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அதிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா ரூபன், ரூபன் கோத்திரம். அடுத்து சிமியோன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சிமியோன், அவர் திருமணம் பண்ணது, அவருக்கு பிறந்த பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள், இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கூட்டமாக சேர்த்தீங்கன்னா அது அவர்கள் எல்லாம் சிமியோன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் அவரவர்களுடைய பேர்ல அந்த கோத்திரம் அழைக்கப்பட்டது. இந்த 12 பிள்ளைகளுடைய பேர்ல தான் அந்த கோத்திரங்கள் அழைக்கப்பட்டது. அதுல இவர்கள் தனித்தனியா அந்த கோத்திரத்தில் அழைக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமா 12 கோத்திரத்துக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் இஸ்ரவேல். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் 12 கோத்திரத்தில் இருக்கவும் ரட்சிக்கப்படணும் என்பது பொருள். அப்ப இந்த 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க தனித்தனியா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொது பெயர் இஸ்ரவேலர் என்பது. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பிதாக்கள் என்று அறியப்பட்டார்கள். இதுல பின்னால நான் அந்த சரித்திரத்தை சொல்லுவேன். யோசேப்பு இருக்கிறார் பாருங்க, அந்த கோத்திரம் மாத்திரம் அவருடைய பிறந்த 2 பிள்ளைகளுடைய பேரால மனாசே, எப்ராயிம் என்ற 2 கோத்திரமாக வேதத்தில் கருதப்படுகிறது. மற்ற எல்லாம் அந்தந்த கோத்திர பிதாவின் தலைவர் பேர்ல தான். அதுக்கு பின்னால வரும்போது பார்த்தீங்கன்னா யோசேப்பு கோத்திரம்னு ஒரு கோத்திரம் இல்லை. அந்த யோசேப்பு கோத்திரம் 2ஆ பிரிஞ்சு மனாசே, எப்ராயிம் என்ற 2 கோத்திரங்களா மாற்றப்பட்டது. அதை பின்னால பார்க்கலாம். அப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் பிள்ளைகளோட, அவருக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், இந்த பேர குழந்தைகள், இவர்களோட அவர்கள் கானான் தேசத்தில் இருந்தபோது ஆபிரகாம் வழி நடந்து கர்த்தர் அவரை அழைச்சு அவர் கானான்ல வந்து குடியிருந்தார். ஊர் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு ஆபிரகாம் கானான்லே குடியிருந்தார். அங்குதான் யாக்கோபும் இருந்தார். அந்த தேசம் அவருடைய சொந்த தேசம். அப்ப அவர்கள் அங்கே குடியிருந்த போது இந்த 12 பிள்ளைகளோடு அங்க இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு கடினமான பஞ்சம் தோன்றியது. அந்த பஞ்சம் காரணமாக தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று 70 பேருடன் எகிப்துக்கு அவர் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. யாத்ராம புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அவர்கள் ஏன் போனார்கள் என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, உங்களுக்கு தெரியும். இவர்களுடைய 12 பிள்ளைகள்ல யோசேப்பை மாத்திரம் யாக்கோபு ரொம்ப சிநேகிப்பதாக நினைத்த மற்ற பிள்ளைகள் அவரை வனாந்தரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த போது இவனை எப்படியாவது கொன்று ஒழித்து விட வேண்டும் என்று அடிச்சு ஒரு துறவில போட்டாங்க. ஒரு பெரிய பள்ளத்துல, ஒரு பெரிய குழியில போட்டாங்க. அவரை கொன்று விட வேண்டும் என்று நினைத்த போது அவருடைய சகோதரர்கள் சிலர் சொன்னாங்க, அவனை கொல்றதுனால நமக்கு என்ன லாபம், பாவம் நம்ம கூட பிறந்தவன், அதனால என்ன செய்யலாம், அவனை இந்த அடிமை வியாபாரிகளிடத்துல விற்று விடலாம் என்றார்கள். காசு வந்துடும், நம்ம பிள்ளை, நம்முடைய சொந்த தம்பியை கொன்றோம் என்ற இரத்த பழியிலிருந்து விடுதலை வந்துடும். அது அவர்களுக்கு நல்ல யோசனையா தெரிஞ்சது. யோசேப்பை தூக்கி நிறுத்தி அந்த வழியிலே வந்த அடிமை வியாபாரிகள், அந்த காலத்துல அடிமை வியாபாரம் இருந்தது, அடிமைகளை வாங்க விற்பாங்க. அவங்ககிட்ட அந்த யோசேப்பை விலை பேசி வித்துட்டாங்க. அவர் அவரை அழைத்து கொண்டு போய் எகிப்திலே கொண்டு போய் அங்கே விற்று விட்டார். அங்கே போத்திபார் என்பவருடைய வீட்டில், அவர் ஒரு பெரிய அரசாங்கத்தின் ஒரு பெரிய அதிகாரி, ஒரு சின்ன அரண்மனை மாதிரி அவருக்கு ஒரு வீடு, அந்த வீட்டில் வச்சிருந்தாங்க. யோசேப்பின் மேலே போத்திபாருடைய மனைவி
ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினதினால் அவரை சிறையிலே பிடிச்சு போடுறாங்க. அந்த நாட்டில் இந்த மனைவி அவர் மேலே ஒரு அபாண்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுனால அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அந்த ஜெயிலில் அவர் இருந்தபோது அவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து பார்வோன் கண்ட ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம, பார்வோன் என்றால் எகிப்து நாட்டுடைய ராஜா என்று பொருள். நம்ம ஊரில் எப்படி அரசர்களை ராஜான்னு சொல்கிறோமோ அது மாதிரி எகிப்தில் இருக்கிறவங்கள ராஜாவை பார்வோன் என்று சொல்லுவாங்க. அந்த பார்வோன் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கு பொருள் என்னன்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த போது சிறையில் இருந்த யோசேப்போடு கூட ஜெயிலில் இருந்தவங்க, இப்போ ரிலீஸ் ஆகி வெளியே போனவங்க ராஜாவுக்கு ஒரு தகவலை சொன்னாங்க. ஜெயிலில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் எபிரேயன், அவனோட கடவுள் இருக்கிறார், இந்த மாதிரி நமக்கு அர்த்தம் தெரியாத சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் தெளிவாக விளக்கம் சொல்கிறான்னு சொன்னாங்க. அதனால் யோசேப்பை அழைத்து கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாலே நிறுத்தினார்கள். ராஜா தான் ஒரு கனவு கண்டதாக சொன்னார். அந்த கனவுக்கு யோசேப்பு தேவனுடைய கிருபையினால தெளிவான அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். அந்த கனவு இனி வரப்போகிற ஒரு பெரிய பஞ்சத்தை பற்றியதாக இருந்தது. 7 வருஷம் ஒரு பெரிய கொடும் பஞ்சம் உண்டாகும். எகிப்தையும் அதை சுற்றியுள்ள பல தேசங்கள்லையும் அந்த பஞ்சம் நீடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னால 7 வருஷம் 7 மடங்கு விளையத்தக்கதாக விளைச்சல் உண்டாகும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னான். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் என்று பார்வோன் யோசேப்பிடத்திலே ஆலோசனை கேட்டபோது யோசேப்பு சொன்னார், 7 வருஷம் நிறைய விளையுதில்ல, 7 மடங்கு, அதில் 1 மடங்கு மாத்திரம் நம்முடைய பயனுக்கு வைத்து கொண்டு மீதி அப்படியே நம்ம சேர்த்து வச்சிடணும். பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி 7 வருஷம் பஞ்சகாலம் வருது பாருங்க, அந்த நேரத்தில் 7 மடங்கு சேர்த்து வச்சதை நம்ம எடுத்து பயன்படுத்தினால் 7 வருஷத்துக்கு சரியாக வந்துருமே. அந்த 7 வருஷத்தில் நிறைய விளையிறத அப்பப்போ சாப்பிட்டு முடிச்சா தானே பஞ்சம் வரும் அப்படின்னு ஒரு அரிய ஆலோசனையை கொடுத்தார். அது ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனால யோசேப்பு கையில் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான பணிகளை எல்லாம் கொடுத்து, நீ பிரதான மந்திரி மாதிரி இரு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நீ தான் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த உணவு பொருள்களை சேகரம் பண்ணி பெரிய பெரிய கஜானாக்கள்ல அவைகளை சேர்த்து வைக்கிற வேலையும், பஞ்ச காலம் வரும் பொழுது அந்த களஞ்சியங்களிலிருந்து அவைகளை எடுத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வேலையையும் யோசேப்பினுடைய பொறுப்பில் விட்டுட்டார். இப்போ பஞ்சம் வந்துருச்சு. எங்கே? கானான் வரைக்கும் வந்துருச்சு. கானானில் பஞ்சம் வந்தோடனே அவர்கள் தவிக்கிறாங்க. ஒரு கைப்பிடி அரிசி கிடைக்கல, மழை பெய்யல. அப்போ யாரோ மூலமாக இவர்கள் கேள்விப்பட்டு, இந்த 12 பேர் கொண்ட அந்த கோத்திரத்தில் யாக்கோபின் பிள்ளைகள் கேள்விப்பட்டு, எகிப்தில் அரிசி கொடுக்குறாங்களாம், எகிப்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு தானியம் கொடுக்குறாங்களாம், நாங்கள் போய் அதை வாங்கி கொண்டு வருகிறோம் என்று போய் அங்கே அவர்கள் யோசேப்பை சந்திக்கிறார்கள். யோசேப்பு தான் அங்கே இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி பார்வோனிடத்தில் விசேஷித்த அனுமதி வாங்கி தன்னுடைய குடும்பத்தார் 12 அந்த தன்னோடு உடன் பிறந்த 11 சகோதரர்கள், அவருடைய குடும்பம், தன்னுடைய தகப்பன் எல்லாரையும் எகிப்தில் வந்து நீங்கள் குடியிருங்க, இங்கே நான் தான் ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கேன்னு ராஜாவிடத்தில் அனுமதி கேட்டபோது, தாராளமாக எங்கள் தேசத்துக்கு நீ இவ்வளவு செஞ்சிருக்கிற, உனக்கு நாங்கள் நன்மை செய்ய மாட்டோமான்னு சொல்லி ஒரு பெரிய ஏரியாவையே அவர்களுக்கு அவன் விட்டு கொடுத்தான். அங்கே அவர்கள் எல்லாம் அங்கே வந்து குடியிருந்தாங்க. தங்களுடைய சொந்த சகோதரன், தன்னுடைய சொந்த மகன் அங்கே ராஜ்யத்தில் ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இவர்கள் எல்லோரும் இந்த கடுமையான பஞ்ச காலத்தில் இவர்கள் எகிப்துக்கு கடந்து போனாங்க. யோசேப்பின் காலத்துக்கு பிறகு எகிப்தில் எழும்பின மன்னர்கள் இஸ்ரவேலர்களை தங்களுக்கு அடிமைப்படுத்தி கொண்டார்கள். யோசேப்பு இருந்த வரைக்கும் ஓகே, அந்த முதல் பார்வோன் இருந்த வரைக்கும் ஓகே. காலம் தாண்டி சில வருஷங்களுக்கு பிறகு, யோசேப்பு மறைந்த பிறகு, பார்வோனும் மரித்த பிறகு வேற ராஜாக்கள் எழும்பின போது, இவங்க யாரு, வேற மொழி பேசுறவங்க, வேற நாட்டை சேர்ந்தவங்க, இவன் என்ன இங்கே வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று இப்போ எப்படி வருதோ, ஆஸ்திரேலியாவில் சொன்னனே அங்கே இந்திய வம்சாவளியினரை விரட்டிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்காவில் அப்படி தானே, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிறவர்களை விரட்டிருன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் தமிழர்கள் அங்கே கொண்டு போய் குடியேற்றப்பட்டு
அவங்க தான் அந்த இலங்கை தேசத்தினுடைய முக்கியமாக அதை வளப்படுத்துவதற்கு இவர்கள்தான் உதவியாக இருந்தவர்கள். இப்போ அவர்கள் நல்லா செழிப்பான பிறகு இவர்களை துரத்திரன்னு நினைச்சாங்க. இது இயற்கை. அதுதான் அன்றைக்கும் அங்கே நடந்தது. இவங்களை எல்லாம் பிடிச்சு இவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து இவர்களை தங்களுக்கு அடிமையாக வைத்து கொண்டார்கள். எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டால் 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க. அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. அவர்களுக்கு சாதாரண ஒரு எகிப்தியனுக்கு இருக்கிற எந்த உரிமையும் கிடையாது. எகிப்தியர்கள் கொடுக்குற வேலையை தான் அவங்க செய்யணும். தங்கள் இஷ்டப்படி அவர்கள் சொத்துக்களை சேர்க்க முடியாது. நிறைய கட்டுப்பாடு, அடிமை எல்லாருமே. அதன் பின்பு இப்படி அவர்கள் 400 வருஷம் அடிமையாக இருக்கும்போது, நான் துவக்கத்திலேருந்து அப்படியே ரொம்ப வேகமாக சொல்லிட்டு வரேன். 400 வருஷத்துக்கு பிறகு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேலர்களை விடுவித்தார். அது ஒரு பெரிய சரித்திரம் வருது. எப்படி விடுவித்தார் என்பது. அவர்கள் விடுவிக்கப்பட்ட இவர்களை மோசே வனாந்தர வழியாக 40 வருடங்கள் வழிநடத்தி தங்கள் பூர்வீக தேசமான, இப்போ இதில் தான் நிறைய சண்டை என்ன வருதுன்னு கேட்டால், இந்த இஸ்ரவேல் தேசம், இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம் கூட இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு தான் சொந்தம் என்று பக்கத்தில் இருக்கிற அந்த பலஸ்தீனியர்கள் மற்ற இனத்தார் இப்போ வரைக்கும் சண்டை போடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் யாக்கோபின் காலத்தில், அதற்கு முன்னால் ஈசாக்கின் காலத்திலிருந்து இந்த கானானில் தான் குடியிருக்கிறாங்க. அதிலிருந்து வெளியே அவங்க போயிட்டு ஒரு 400 வருஷம் இருந்துட்டு வர்றாங்க. ஒரு வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்தால் இது ஓ நாடு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இவர்கள் திரும்பி வருகிறார்கள். இங்கே தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவர்களை நடத்தினார். இதுதான் உங்கள் தேசம், இங்கிருந்து தான் நீங்கள் இங்கே அடிமையாக மாற்றிக்கொண்டீர்கள், உங்களை விடுவிச்சு கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லி வனாந்தர மார்க்கமாக 40 வருஷங்கள் இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு வந்தார். 12 கோத்திரத்து ஜனங்களும் சேர்ந்து சுமார் அந்த நேரத்தில் 35 லட்சம் பேர் இருந்தார்கள். எவ்வளோ? 35 லட்சம் பேர். ஆனால் வேதத்தில் என்ன கணக்கு சொல்லுதுன்னா, கானானுக்கு அவர்கள் புறப்பட்ட ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இதை வச்சுட்டு 6 லட்சம் பேர் புறப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா, ஆண்கள் பூரண வயதுள்ள புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர். இதில் பெண்கள் கணக்கு வரல, வாலிபர்கள் கணக்கு வரல. அதில் அவர்களோடு புறப்பட்ட பல பிள்ளைகள், ஒரு 12 வயசு 18 வயசு, அந்த பிள்ளைகள் பேரெல்லாம் வரல. வெறும் முழு ஆண்களாக இருந்த மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்போ அதனால் யாராவது வசனத்தில் 6 லட்சம் தாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அது ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம். பொதுவாக அந்த நாட்களில் ஆண்களை மாத்திரம்தான் கணக்கில் எடுப்பாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட 5 அப்பம் 2 மீனை பங்கு வைத்த போது அதை சாப்பிட்டவர்கள் 5000 பேர். சாப்பிட்ட புருஷர் 5000 பேராக இருந்தாங்க, ஆண்கள் மாத்திரமே 5000 பேர். அப்போ பெண்கள் இன்னும் நிறையா இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கணக்கில் சேர்க்கறது இல்லை. அப்போ இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராமம் 12:37 6 லட்சம் ஆண்கள் என்று கணக்கு சொல்லுது. அப்போ பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தா 35 லட்சம் பேர் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் என்று சரித்திர குறிப்புகள், வேதாகம சரித்திர குறிப்புகள் சொல்லுகின்றன. இவர்கள் 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே நடந்தார்கள். அவர்கள் கானானை சேரும் முன்பாக யோர்தானுக்கு அப்புறத்தில் அவர்களை நடத்தி வந்த மோசே தன்னுடைய 120வது வயதிலே மரித்தார். இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் சேரல. பாதி வழியில் அவர்கள் கொண்டது போது மோசே தன்னுடைய 120வது வயசுல வழியில் இந்த வனாந்திரத்திலே ஒரு இடத்துல மரித்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய இடத்துல யோசுவாவின் தலைமையிலே ஜனங்கள் கானானுக்குள்ளே நடத்தப்பட்டார்கள். கானான் என்கிறது தான் இவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த பூமி. யாக்கோபின் காலத்தில், யாக்கோபின் காலத்தில் விட்டு வந்த கானான் தேசத்தில், அந்த சமயத்தில் இவங்க வெளியே போன உடனே அந்த தேசத்துக்குள்ள கானானியர்கள் என்ற ஒரு இனத்தார் அதில் குடியிருந்தாங்க. கானானியர்கள் உள்ள குடிதான். அவர்கள் அந்த தேசத்துக்கு கானானியர்கள் என்று பேர் வைத்து கொண்டாலும் அவர்கள் பூர்வ குடிகள் அல்ல. இவங்க போன உடனே அங்கே உள்ள வந்துட்டு ஒருவேளை இந்த தேசத்தில் வாழ்ந்தவர்கள் சொந்தம் அவர்கள் திரும்பி வந்துட்டா அவங்க பேர் வந்துருமோன்னு சொல்லி தங்களை கானானியர்கள் என்று அழைத்து கொண்டார்கள். அதுலேயும் 12 இனங்கள் இருந்தன. அதில் யோசுவா வந்தபோது
7 இனங்களை துரத்திவிட்டு அவங்க இருந்த பகுதியை கைப்பற்றி ஜெயித்து அதிலே இஸ்ரவேலர்களை கொண்டு வந்து குடி அமர்த்தினார். 7 ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா பங்கு வைத்து கொடுத்தார். இது உன்னுடைய எல்லை, இது உன்னுடைய எல்லை, இது உன்னுடைய டெரிட்டரி என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்தார். இதை நாம் யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா கூட இந்த 7 ஜாதிகள் துரத்தப்பட்டது, தேசம் பங்கு வைக்கப்பட்ட சரித்திரத்தை அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம். எந்த வசனங்கள்? 2 வசனம் யோசுவா 24-29லையும் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12-19லையும் நீங்க வாசிக்கலாம். அதன் பின்பு யோசுவா தன்னுடைய 110வது வயதிலே மரித்தார். அவர் கானான்ல வந்த பிறகுதான் மரிச்சார். இதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த கர்த்தர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். இப்பெல்லாம் இஸ்ரவேலர்கள் 12 சேர்ந்து ஒரே தேசமா இருந்தாங்க. அப்ப இவங்களை நடத்துறதுக்கு ஆள் வேணுமே, அதுக்கு நியாயாதிபதிகள் என்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பினார். அதுலதான் சிம்சோன், கிதியோன் போன்ற முக்கியஸ்தர்கள் எல்லாம் அதுல வர்றாங்க. நியாயாதிபதிகள், இவருடைய காலம் நியாயாதிபதிகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அவங்க தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தார் மாதிரி இருந்து, ஒரு லீடர்ஸ் மாதிரி, தலைவர் மாதிரி இருந்து 12 கோத்திரத்துக்கும் அவர்கள் தலைமை ஏற்று அங்கே வரக்கூடிய வழக்குகள் அதை விசாரிப்பது, அவர்களுக்கு நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு மோசேனுடைய கட்டளைப்படி காரியங்களை விளக்கி சொல்லுறதுலாம் அவங்களுடைய வேலை. இவர்கள் இஸ்ரவேலை சுமார் 450 வருடங்கள் ஆட்சி பண்ணாங்க. நியாயாதிபதிகளின் காலம், ஜட்ஜஸுடைய காலம் 450 வருடங்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஏறத்தாழ 450 வருடம் இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்கள் என்று எழுதியிருக்கு. சாமுவேல் என்ற கடைசி நியாயாதிபதி, அந்த நியாயாதிபதிகளில் அந்த ஜட்ஜஸ்ல கடைசி ஜட்ஜி யாருன்னு கேட்டா சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. இஸ்ரவேலின் மேல் 21 வருஷங்கள் இவர் நியாயாதிபதியாக இருந்தார். இவருடைய காலத்துல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பக்கத்து தேசங்களை பார்க்கும்போது, அதுக்கெல்லாம் ராஜா இருக்கிறார், சண்டைன்னு சொன்ன குதிரையில பாஞ்சு போறானுங்க, இவர் என்ன நியாயாதிபதியா உட்கார்ந்துக்கிட்டு ஆலமரத்துக்கு கீழே இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ற ஒரு ராஜா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்கள் சாமுவேல் இடத்துல போய் சொல்றாங்க, ஐயா எவ்வளோ நாளைக்கு இப்படி நியாயாதிபதிகள் எங்களை ஆட்சி பண்ணுவீங்க, எங்களுக்கும் ராஜா வேணும், அவர்கள் களங்களில் இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணணும், எங்க தேசத்தை பாதுகாக்கணும், மாத்திரல்ல மற்ற தேசங்களோட சண்டை போட்டு எங்க தேசத்தினுடைய எல்லைகளை பெருசாக்கணும். அதை நியாயாதிபதி யாருமே நீங்க செய்யல, உட்கார்ந்துட்டு வருகிறவர்களுடைய வழக்குகளை நீங்கள் தீர்த்தீர்கள், அவங்களை ஆட்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். ஆனால் போய் யுத்தமெல்லாம் பண்ணலையே, அதனால எங்களுக்கு மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி ராஜாக்கள் வேண்டும் என்று சாமுவேலை போய் வற்புறுத்தினாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் ஜனங்களுடைய விருப்பத்திற்கு அவர்களை விட்டு கொடுத்து சாமுவேலிடத்திலே அந்த 12 கோத்திரத்தில் ஒன்றான பென்யமீன் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த சவுலை ராஜாவாக்கும்படி கட்டளையிட்டார். சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-9 வரைக்கும் நான் சொன்ன இந்த விவரங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த சவுல் சுமார் 40 வருஷங்கள் இஸ்ரவேல் மேலே ராஜாவாக இருந்தார். பல போர்களை செய்து தங்கள் தேசத்துக்கு சுற்றி இருந்த பகைவர்களை ஒடுக்கினார். அப்ப இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நம்ம ராஜா பயங்கரமான ஆளா இருக்கிறாரு, குதிரையில போறாரு, தேசத்தை ஜெயிக்கிறாரு, தேசத்தை காக்கிறாரு அப்படின்னு இருந்தார்கள். இவருடைய காலத்துக்கு பிறகு தாவீது அந்த இடத்திலே ராஜாவானார். கடைசியில் சவுல் கடவுளுக்கு உண்மையாக இல்லாம பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அல்லது தன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்ததுனால அவர் தள்ளப்பட்டு அவருடைய கோத்திரத்திலிருந்து அடுத்த ராஜாவை கர்த்தர் எழுப்பாமல் தாவீது என்ற ஆடு மேய்க்கிற சிறுவனை ராஜாவாக்கினார். இந்த தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பது நமக்கு தெரியும். இவரும் 40 வருஷங்கள் ராஜாவாயிருந்தார். இவருக்கு பின்ன தாவீது ராஜாவுக்கு பின்னால தாவீது ராஜா காலத்திலையும் தேசத்தை விரிவுபடுத்துவதும்
யோசுவா காலத்திலே துரத்தப்படாமல் விட்டு வைத்த இனங்களில் எபூசியர்கள் என்ற இனத்தை துரத்தி எருசலேமை பிடித்து கொண்டதும் போன்ற சரித்திர முக்கியமான நிகழ்வுகள் தாவீதின் காலத்துல தான் நடைபெற்றது. எருசலேம் தாவீதின் காலத்துல தான் இஸ்ரவேல் நாட்டோட இணைக்கப்பட்டது. சரி, அதற்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் இஸ்ரவேலின் மேலே ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டார். இவரும் 40 வருஷங்கள் ஆட்சி பண்ணினார். இவருடைய காலத்துல தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. நகரம் ஒரு பெரிய நகரமாக புதுப்பிக்கப்பட்டது. சாலை வசதிகள் செய்யப்பட்டது. ஒரு பொற்காலம் மாதிரியே அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த இஸ்ரவேலின் மேலே ராஜாவா இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 12 கோத்திரம் இருக்கு பாருங்க, அந்த 12 கோத்திரத்துக்குமே இவர்கள் ராஜாவா இருந்தாங்க. இந்த 3 ராஜாக்களின் காலம் வரைக்கும் தான் இந்த 12 கோத்திரம் ஒரே தேசமாக இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அதுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஆட்சி காலம் கிமு 1005வது வருஷத்தில் ஆரம்பித்து கிமு 925 வரைக்கும். ஒரு காரியத்தை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிபி என்பது மேல் நோக்கி வரும், 4, 5, 6, 7ன்னு வரும். கிமு என்று வந்தால் பின்னோக்கி வரும், இறங்கு வரிசையில் வரும். 1000, 900, 800, 700 அப்படி பின்னால் வரும். அதனால் நான் வருஷத்தை சொல்லும்போது தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. கிமு 2003 அதில் ஆரம்பித்து இது கீழ் வரிசையில் இறங்கு வரிசையில் வரும். கிமு 925 வரைக்கும் 120 வருடங்கள் இஸ்ரவேல் என்ற தேசம் 12 கோத்திரங்களும் ஒன்றாக இருந்தது. அதை 40, 40, 40 என்ற விகிதாச்சாரத்தில் 3 ராஜாக்கள் ஆட்சி பண்ணினார்கள். அதுக்கு பிறகு நடந்தது தான் இனிமே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம். அதில் என்ன வந்ததுன்னா, சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்கள் ஒன்றிணைந்து அவங்க எல்லாம் சேர்ந்து யெரொபெயாம், சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு யாரை ராஜாவாக்குவது என்ற ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. 2 பேர் அங்க இருக்கிறாங்க. ஒருவர் பேரு ரெகோபெயாம் என்பது. அவர் சாலமோன் மன்னருடைய மகன். சாலமோன் காலத்துல நிறைய வரி விதிப்பு செய்ததுனால அவருடைய மகன் வந்தாலும் நமக்கு இது மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து விடக்கூடாது என்று ஜனங்கள் கருதி ரெகோபெயாம் வேண்டாம் என்று அவரை ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சாங்க. இன்னொரு ஆளுக்கு பேர் யெரொபெயாம். இது 2 போட்டு இங்கே குழப்பிடக்கூடாது. எனக்கே நிறைய சமயத்தில் குழப்பம் வந்துடும், யெரொபெயாமா ரெகோபெயாமா அப்படின்னு. யெரொபெயாம் என்பவருடைய தலைமையில் 10 கோத்திரத்தார் ஒன்றா சேர்ந்து, போதும் இந்த வாரிசு அரசியல் போதும், தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு ரெகோபெயாமா வேண்டாம் என்று சொல்லி ஒரு 10 கோத்திரத்தார் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவர்கள் யெரொபெயாம் என்பவரை தங்களுக்கு ராஜாவாக்கி கொண்டு ஒரு தேசமாகவும் இஸ்ரவேலின் மீதி 2 இனங்களான, எப்பவுமே இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க, யூதாவும் பென்யமீனும். இந்த யூதாவும் பென்யமீனும் 2 பேரும் 2 இனமும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ரெகோபெயாமை தங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தி, சாலமோனுடைய மகன் ரெகோபெயாமை ராஜாவாக ஏற்படுத்தி அவர்கள் தேசத்தை 2ஆ பிரிச்சுட்டாங்க. அதுல யெரொபெயாம் காலத்துல யெரொபெயாம் தலைமையில பிரிந்தவர்கள் எருசலேமுக்கு வடக்கு பக்கத்தில் இருந்த பகுதியில் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். எருசலேமுக்கு தெற்கு பகுதியில் எருசலேமோடு கூட சேர்ந்து இருக்கிற இடத்த இந்த யூதர்கள் இவங்களை யூத தேசம் என்று சொல்றாங்க. இந்த 2 இனம் கொண்டது. இதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கிறணும். பின்னால நம்ம பார்க்க போறதுக்கு இதுதான் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 2 இனம் சேர்ந்ததுக்கு பேர் தான் யூத தேசம். இந்த யூதர்கள் எருசலேமுடைய சவுத்துல தெற்கு பக்கத்துல ராஜ்யத்தை அமைத்து அதற்கு யூத தேசம்னு பேர் வச்சாங்க. வடக்கில் இருக்கிற ராஜ்யத்துக்கு பேரு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார்கள். இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைய தினத்துல நம்ம சந்திக்கும் போது மீதி உள்ள வரலாற்றை நம்ம வெகு வேகமாக பார்த்துட போறோம். ஏன்னா நீங்க இஸ்ரவேலுடைய வரலாறு தெரிஞ்சாதான் அவர்களை எழுப்புதல்ல எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியும். நமக்கு சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது யூதாவில் இருக்கிற இப்போ இருக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்று நம்ம ஒரு தப்பாக ஒரு நினைப்பு வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம டார்கெட் பண்ணுற முழுசும் யூதர்களை தான் டார்கெட் பண்ணுவோம். இவர்களுக்கு தான் எழுப்புதல் போல இருக்குன்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது அல்ல என்பதை விளக்கத்தான்
அவருடைய பின்னணி சரித்திர குறிப்பை கொஞ்சம் கால அவகாசம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்ம நாளைய தினத்தில் சந்திக்கும் போது யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேலுடைய வரலாற்றின் அடுத்த பகுதியை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.